கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 17 வசனம் 6. அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாய் கர்த்தரையே ஒவ்வொரு நாளும் நம்பி வாழ வேண்டும். எரேமியா 17வது அதிகாரத்தில் 2 வகையான மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. முதலாவது வகையான மனிதர்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள். இரண்டாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன். எரேமியா 17:5-6 வசனங்களில் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. மனுஷனை நம்பி கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளாமல் மனுஷன் சொல்வதை தெய்வ வாக்காக எண்ணி அதன்படி நடக்கிற மனிதர்கள் உண்டு. அவர்களுடைய வாழ்வு வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குகிற ஒரு வாழ்க்கையை போலிருக்கும். நன்மை வருகிறதை காணாமல் அவர்கள் வாழ்வதினால் கர்த்தருடைய ஆலோசனை இல்லாததால் அவர்களுடைய வாழ்வு அப்படியாக காணப்படுகிறது. இரண்டாவது வகையான மனிதர்களை குறித்து எரேமியா 17:7-8 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் கஷ்டங்கள் வந்தாலும் அவனுடைய வாழ்வு செழிப்பாயிருக்கும். போராட்டங்கள் நிறைந்த வாழ்வாயிருந்தாலும் அந்த போராட்டத்திலும் அவன் ஒன்றிலும் குறைவுபட்டு போகாதபடிக்கு அவன் கனி கொடுக்கத்தக்கதான வாழ்வை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். நாம் எப்படிப்பட்ட வாழ்வை விரும்புகின்றோம்? மனிதனை சார்ந்த வாழ்வையா, கர்த்தரை சார்ந்த வாழ்வையா? மனுஷனை சார்ந்து நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்வில் நன்மை வந்தாலும் அதை காணாதவர்களாய் நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டு மனித ஆலோசனைக்கு செவி கொடுத்து வாழ்வோம். ஆனால் கர்த்தரை நம்பி வாழ்வோமானால் நம்முடைய வாழ்வில் பாடுகள் வந்தாலும் அதை மேற்கொண்டு ஜெயம் கொள்கிற வாழ்க்கை வாழ முடியும். ஆகவே கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கேற்ற வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்வில் ஒன்றிலும் நாம் குறைவுபட்டு போகாமல் கனி தருகிற வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் மனுஷனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வாழாமல் உம்மையே நம்பி ஜீவிக்கிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒருபோதும் உம்முடைய ஆலோசனையை விட்டு வழி விலகாதபடிக்கு நீர் எங்களை காத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.